எல்லாருக்கும் வணக்கம். முருகனுக்கு ஹரோகரா. உலகம் முழுக்க இருக்க முருகர் கோவிலெல்லாம் சூரசம்ஹார நிகழ்ச்சி நல்லபடியாக சிறப்பாக நடந்து முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம சவுத் ஆஃப்ரிக்காவில் மெல்ரோஸ் முருகர் கோவிலில் நடந்த சூரசம்ஹார நிகழ்வை பார்க்கலாம் வாங்க. இந்த முருகர் கோயில் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் மெல்ரோஸ் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது. 3 அசுரர்களையும் தயார்படுத்தி வச்சுருக்காங்க. முதல்ல மனித முகம் கொண்ட சூரபத்மன், 2வது சிங்க முகம் கொண்ட சிங்கமுகன், 3வது யானை முகம் கொண்ட தாரகன். இங்கே பார்த்தீங்கன்னா முருக பக்தர்கள்லாம் பால் குடம் தயார் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி முடிஞ்சதும் முருகரை குளிவிக்கிறதுக்காக பாலபிஷேகம் பண்ணுவாங்க. அதுக்காக தயார் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல முருகருக்கு யாகம் நடந்துட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா சூரசம்ஹார நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு முன்னாடி குருக்கள் இங்கே ஒவ்வொரு பால் குடத்துக்கிட்டையும் பூஜை செஞ்சுட்டு போகிறாங்க, ஆசீர்வாதமும் பண்ணிட்டு போகிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா சூரனை சம்ஹாரம் பண்ணுறதுக்காக முருகர் தயாராகிட்டு இருக்காரு. என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, முருகர் தன்னுடைய அம்மா அன்னை பராசக்தி கிட்ட இருந்து ஞான சக்தி வேலை வாங்கி சூரனை சம்ஹாரம் பண்ண போறாரு. அந்த நிகழ்வை இப்ப நடத்த போறோம், பார்க்கலாம் வாங்கன்னு சொல்றாங்க. சூரசம்ஹார நிகழ்வை பார்க்கறதுக்காக எல்லாரும் ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. முருகர் சார்பா இவர் இப்போ அன்னை பராசக்தி கிட்ட இருந்து ஞான சக்தி வேலை பெற போறாரு. நாம அவளோட எதிர்பார்த்திருந்த சூரசம்ஹார நிகழ்வு இப்போ ஆரம்பமாக போகுது. முதல்ல யானை முகம் கொண்ட கஜமுகேஸ்வரன் முருகனை நோக்கி படையெடுத்து கொண்டு வராரு.
யானை முகம் கொண்ட கஜமுகேஸ்வரன் வீழ்ந்ததுக்கு அப்புறமா சிங்கமுகேஸ்வரன் கிளம்பி வராரு போருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, கஜமுகேஸ்வரன் ஒருவேளை அவரை குறைச்சி எடை போட்டிருக்கலாம், ஆனா நான் அந்த தவறு செய்ய மாட்டேன், நம்ம கிட்ட இருக்கிற எல்லா படைபலத்தையும் கொண்டுட்டு போய் முருகரை ஒரே நொடியில வீழ்த்திடுவேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி வராரு. 1000 தலை கொண்ட சிங்கமுகேஸ்வரனுடைய 999 தலையுமே அப்படிங்கிற ஹுங்காரத்திலேயே முருகர் அழிச்சிடுவாரு. மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு. ஆனா அந்த சிங்கமுகேஸ்வரன் தொடர்ந்து முருகர் கிட்ட போரிடுறதுனால அவரை சம்ஹாரம் பண்ணி அவர்கிட்ட இருந்த தீமையை விலக்கி அவர்கிட்ட இருந்த நன்மையை வச்சு தன்னுடைய அன்னை பார்வதி தேவியோட வாகனமா சிம்ம வாகனமா மாத்திடுவாரு. தன்னால முடிஞ்ச வரைக்கும் போராடி பார்த்த சூரபத்மன் கடைசியில மாமரமா மாறி நின்றுடுவாரு. அப்போ முருகர் தன்னுடைய வேலால அந்த மரத்தை 2ஆ பிரிச்சிருவாரு. சூரசம்ஹார நிகழ்வோட சிறப்பு. அவர் வதம் பண்ணல, சூரபத்மனை அழிக்காம 2 உயிரா மாத்திருக்காரு. ஒன்னு மயிலாக்கி தன்னுடைய வாகனமாகவும் இன்னொன்னு சேவலாக்கி தன்னுடைய கொடியாவும் மாத்தி தாங்கிட்டே வச்சுக்கிட்டாரு.
சிவன் சக்தி அல்லாது வேற எந்த சக்தியாலையுமே அசுரர் குலத்தை அழிக்க முடியாது. அதனால தான் அவர் அழிக்கிறதுக்காக சிவனுடைய நெற்றிலிருந்து தோன்றியவர் நம்ம முருகர். அதனால தான் அவர் ஆண்மகன் அப்படின்னு சொல்வாரு. சிவனோட நெற்றியிலிருந்து உருவானனால ஆண்மகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் இந்த அசுரர் அழிக்கிறதுக்காக 6 நாள் விரதம் இருந்து தன்னுடைய அம்மா கிட்ட இருந்து ஆசீர்வாதம் பெற்று அந்த வேலால அசுரரை அழிச்சாரு. பால்குடம் எடுத்து முருகர் ஒரு தடவை வலம் வந்து முருகருக்கு பாலபிஷேகம் நடக்க போகுது. சம்ஹாரம் முடிஞ்சு உக்கிரமா இருக்க நம்ம அப்பன் முருகனை குளிர்விக்கிறதுக்காக எல்லாரும் பால்குடம் கொண்டு வந்து அபிஷேகம் பண்றாங்க பாருங்க. பால்குடம் எடுத்துகிட்டு வந்த பக்தர்களோட பால் வச்சு அபிஷேகம் ஃபுல்லாக முடித்த பிறகு முருகருக்கு பால், தேன், தயிர், மஞ்சள், சந்தனம், பஞ்சாமிர்தம், விபூதி இந்த மாதிரி எல்லாத்தோடையும் வச்சு அபிஷேகம் எடுத்துகிறாங்க பாருங்கள். அபிஷேகம் முழுக்க முடிஞ்சு முருகர் அலங்காரம் பண்ண போகிறாங்க. அருள்மிகு முருகப்பெருமானுக்கு அலங்காரம் முடிச்சு நமக்கு காட்சி அளிக்கிறாரு.
शरीरेषु विजयप्राप्त्यर्थं स्कन्दषष्ठी महोत्सवदिने विशेषकालपूजान्ते वेदोक्तमन्त्रपुष्पाञ्जलिं समर्पयामि. Receiving all our prayers for the past 6 days, he should be the one who should be exhausted. We all should be with all the josh and all the energy because he is answering all our prayers. He is called Kankanda Devam Kaliyuga Varadan. Kandan, Guhan, Skandan, Kumaran, Murugan. He is a Kaliyuga Varadan. He is a deity who has come in this yuga to bless all the devotees with the choicest of his blessings. The goodness of Surapadman, it is called Samharam. It is not Vadam. Vadam means killing. Samharam means elimination of the bad. He did Samharam of Surapadman and he took him in the form of a rooster and a peacock. Rooster looks at the darkness and it cries out the beginning of the dawn. Peacock thrives in the sunlight. Between darkness and light, which is the beginning and the end of the universe, lies Muruga, the one without beginning or end. Semman, Piravan, Iravan. He said he is neither a beginning nor the end. He came as a Jyoti Swarupa for the benefit of all the devotees. You take one step towards him, he takes 100 steps running towards you. That's the power of Muruga. May Muruga bless all of you. முருகான்னு மனசார நினைச்சா போதும் நமது ஆறுமுகன் நமக்காக ஓடி வந்துருவாருன்னு சொல்றாரு. கேட்பவர்க்கு கேட்ட வரத்தை மட்டுமல்ல, நினைப்பவர்களுக்கும் நினைத்த வரத்தை அள்ளி கொடுக்கும் நமது முருகப்பெருமானின் அருள் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும். மெல்ரோஸ் சிவசுப்பிரமணிய சுவாமியின் அருள் இந்த வீடியோ மூலமா உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும்னு மனசார வேண்டி இந்த வீடியோவை இதோடு நிறைவு செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.